சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு எப்படி ஹெல்த் கேரில் இவ்வளோ பெரிய ஒரு கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இன்னைக்கு வந்து இந்த chronic disease வந்து எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. ஸோ மோர் தென் 50% adult population in India are suffering with some chronic condition or the other. இவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளினிக் செட்டப்பில் வந்து நீங்கள் சென்சரை மாட்டிவிட்டு படுத்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம்னா நடக்காது. டயபெட்டிஸ் வந்தாலே நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் டிசீசஸ்லாம் வந்துடுது. இன்னைக்கு வந்து டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாலே டேட்டா என்ன சொல்லுதுன்னா 83% ஆனவர்கள் வந்து சஃபரிங் வித் மென்டல் ஹெல்த். ஸோ அவங்களே அறியாம தேர் அண்டர் ஸ்ட்ரெஸ், தேர் அண்டர் டிப்ரெஷன். ஏன்னா அதுதான் இந்த நோயோட தன்மை. சேடஸ்ட் ட்ரூத் என்னன்னா இதை வச்சுட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து வெள்ளையா இருக்கிறத சாப்பிடாத, கருப்பட்டி சேர்த்துக்க, அதுக்கு பதிலாக உங்க உடம்பு வேற, என் உடம்பு வேற, எனக்கு என்ன தேவையோ அது. இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் வந்து சுகர் போடாமல் சேர்த்து நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கீங்க? இந்த டிசீஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா they say it as a lifelong progressive disease with lifelong suffering of symptom. No one knows when the complication is going to end. ஆகாயம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏஐ இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சிகரமான தொழில்நுட்பமாக உருவாகியுள்ளது. அதை பயன்படுத்தி ஹெல்த் கேரில் ஒரு பெரிய புரட்சியை வந்து ஒரு நிறுவனம் ஏற்படுத்தி உள்ளது, ட்வின் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு. அதனுடைய கோஃபவுண்டர்கள் ஒருவர் டாக்டர் மலுக் முகமது அவர்களை நம்ம இப்போது சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த ஒரு ஏஐயை பயன்படுத்தி ஒரு புரட்சிகரமான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த க்ரானிக் டிசீசஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ரிவர்ஸ் அண்டு ரெமிஷன், அதை சொல்கிறீங்க. உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? அவ்வளோ பெரிய புரட்சிகரமான தொழில்நுட்பத்தை கொண்டு வந்ததாக சொல்கிறீங்க. உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. சந்தோஷம். என்னை நேர்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் டாக்டரேட் ஐஐடி மெட்ராஸில் பண்ணேன். 2005 கம்ப்ளீட் பண்ணேன். 2001 சேர்ந்து 2005 கம்ப்ளீட் பண்ணேன். மொபைல் கம்ப்யூட்டிங்கில் ரிசர்ச் பண்ணேன் ஐஐடி மெட்ராஸில். என்னோடய பிஹெச்டி ஒர்க்கில் வந்து லாஸ்ட் சாப்டர் ஆஃப் மை தீசிஸ் அப்ளிகேஷன் மாதிரி சொல்லியிருப்பேன். என்னோடய கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியை வந்து இதை எப்படி காமன் இதில் அப்ளை பண்ணான்னு சொல்லிட்டு ப்ரிசிஷன் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசியிருப்பேன். அதுதான் என்ன அறியாமே நடந்த செயல். அங்கேருந்து வந்தது. ஸோ பிஹெச்டி வந்து ஐஐடி மெட்ராஸ். அதுக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் வந்து ஆர்இசி ட்ரிச்சி, இப்போ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்கிறாங்கல்ல, ட்ரிச்சியில் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அண்டர் கிராஜுவேட் வந்து பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணேன். இதுதான் என்னோடய அகாடமிக் குவாலிஃபிகேஷன். எல்லாத்துலேயுமே ஐ வாஸ் அ டாப்பர். எல்லாம் மெரிட்டோரியஸாக காட் ஹஸ் பீன் கைண்ட். அதனால தான் 2 டாப் இன்ஸ்டியூட்டில் ஐ ஆம் அலுமினஸ், ஆர்இசி ட்ரிச்சி, என்ஐடி ட்ரிச்சி அண்ட் ஐஐடி மெட்ராஸ். இதுதான், இதில் ரெண்டுத்துலேயுமே டாப் ரேங்கிங்கில் இருக்கிறது இது 2 தான். ஐ ஆம் அலுமினஸ், வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஷேர் தட். ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு எப்படி ஹெல்த் கேரில் இவ்வளோ பெரிய ஒரு கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நல்ல கேள்வி. நீங்கள் நல்லா பாருங்கள். இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னா, ஹெல்த் கேர் வந்து தனியாக இயங்காது. ஹெல்த் கேர் இஸ் கோயிங் டு பி கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். ஏன்னா ப்ரிசிஷன் ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். எல்லாமே மாறப்போகுது, மாறிட்டே இருக்குது. ப்ரிசிஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு டெக்னாலஜி வேணும். அப்போ ப்ரிசிஷன் ட்ரீட்மெண்ட்டை டெக்னாலஜி நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஒரு மருத்துவருக்கு தேவையானது மாதிரி மருத்துவத்துக்கு தேவையானது நாங்கள் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் தானே சப்போர்ட் பண்ணணும். 2 பேரும் மியூச்சுவலாக ஒர்க் பண்ணால் தான் இதை பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து எங்களால் இது ஏன் செய்ய முடிஞ்சதுன்னா, ஒன்று வந்து என்னென்னா, என்னோட ஃபவுண்டர் அது இன்னொரு பார்ட்னர் வந்து ஜஹாங்கீர் வந்து ஹெல்த் கேர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ், கம்யூனிகேஷன் நெட்வொர்க், போயிங் இன்ஜின்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கார். ஸோ அப்போ ஹெல்த் கேர் பண்ணியிருந்ததுனால ஏன் நம்ம வந்து மனிதருக்கு பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு எண்ணங்கள் இருந்தது. எனக்கு வந்து பர்சனலாக என்னோடய பையனோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் ஒரு அனுபவம். இது மட்டும் இல்லாமல் என்னோடய பிஹெச்டி ஒர்க் ஒரு அனுபவம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் இது பண்ணது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஹெல்த் கேர் படிக்க ஆரம்பித்தோம் செல்ஃபாக. அப்போ தான் நீங்கள் என்னென்னா
நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது பேச முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டாக்டர் சொல்லிடலாம், ஆனால் எங்கள் லென்ஸ் வேறு. இன்ஜினியர்ஸோட லென்ஸ் வந்து லாஜிக்கலாக கனெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. அதை தான் எங்களால் முடிஞ்சது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஹெல்த் கேர் வந்து நீங்கள் thousands ஆஃப் சென்சர்ஸ் போட்டு டிஜிட்டல் ட்வின் பில்ட் பண்ணி நீங்கள் வந்து அதோட ஹெல்த் மானிட்டர் பண்ணலாம். நீங்கள் டிரைவர்லெஸ் கார் பில்ட் பண்ணலாம். போயிங் இன்ஜின்ஸில் thousands ஆஃப் சென்சர்ஸ் போடலாம். மனிதருக்கு 1000 சென்சர்ஸ் போட முடியுமா? போட முடியாது. அப்போ நீங்கள் பில்ட் பண்ணுற சொல்யூஷன் வந்து அக்செப்டபிள் சொல்யூஷனாக இருக்கணும், அடாப்டபிள் சொல்யூஷனாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த க்ரானிக் டிசீஸ் வந்து எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ மோர் தென் 50% adult population in India are suffering with some chronic condition or the other. இவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளினிக் செட்டப்பில் வந்து நீங்கள் சென்சரை மாட்டிவிட்டு படுத்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோன்னா நடக்காது. நீங்கள் பில்ட் பண்ணுற சொல்யூஷனை எப்படி பில்ட் பண்ணணும்னா ஃப்ரிக்ஷனே இல்லாமல் அவங்களோட நடைமுறையில் நீங்கள் போய் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ண முடியுமாங்கிறது தான் பில்ட் பண்ணணும். அதுதான் நாங்கள்லாம் இதெல்லாம் யோசித்தோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் திங்க் பண்ணணும், நிறைய ரீட் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங் காட்ஸ் கிரியேஷன். இதெல்லாம் நாங்கள் எங்களோட இதில் என்னென்னா, ஒரு இதுக்கு முன்னாடியோட ஆட்டோமொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சரும் இன்னொரு சென்சர் டேட்டாவும் கனெக்ட் ஆகலை. போயிங் இன்ஜினில் இன்னொரு, அப்போ நீங்கள் நிறைய சோர்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணணும். God's creation is so beautiful that every piece of data in the body correlates with other data. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதில்ல? நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இந்த டேட்டா போய் என்டையர் செல்லுலார் சிஸ்டம், பயாலஜிக்கல் சிஸ்டமையும் ஆக்ஷன் நடக்குது. இப்போ எனக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு இன்டர்வியூ, நான் இப்படி போஸ்டர் இருக்கணும், இங்கே கண் பார்க்கணும், இது பிரெயின், அப்போ என்னன்னா கனெக்ட் ஆகுது எல்லாமே. ஸோ எவ்ரி பீஸ் ஆஃப் டேட்டா இஸ் கோரிலேட்டட். அப்போ என்ன ஆகுனா இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இது கோல்டு மைன் மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஃபியூ சோர்ஸ் ஆஃப் டேட்டா இருந்தால் போனால் நீங்கள் கம்ப்ளீட் பேட்டர்ன் எடுத்துடலாம். நான் சொல்ல போகிறதா? அப்போ நாங்கள் அடுத்தது என்ன பார்க்க, இட்ஸ் அ பிக் ஃபைண்டிங், ரைட்? அப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ணோம், என்ன சென்சர்ஸ் யூஸ் பண்ணி இந்த டேட்டா யூஸ் பண்ணலாம், பிக் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து ஈஸி அகெயின் வாட்ச் பீப்புள் இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் மாதிரி போட ஆரம்பிக்கிறாங்க, ஸ்மார்ட் வாட்சஸ், ரைட்? அப்போ வந்து அதில் வந்து இதில் அக்யூரேட் டேட்டா எந்த வாட்ச் கொடுக்க முடியும் அதை மட்டும் என்ன, பிகாஸ் இன்றைக்கி அகெயின் வந்து நிறைய ஏஐ சொல்யூஷன் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறையா பேர் வந்து பப்ளிக் டொமைன் டேட்டாவில் போய் பிக் பண்ணி ஸ்டடி பண்ணுறாங்க. ஏஐ அக்யூரசிக்கு வந்து இட் ஷுட் பி பில்ட் ஆன் அ க்ளீன் டேட்டா with less error rate. That's where, because healthcare is all about accuracy, precision, right? அப்போ வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தோ இந்த வாட்சஸ் எல்லாம் டேட்டாலாம் பெரிய அக்யூரசி இல்லைனாலும் எங்களோட மாடல் மூலயமா நாங்கள் லேர்ன் பண்ணி எங்கள் ப்ரெடிக்ஷன் மாடல் மூலயமா நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல் தீஸ் டேட்டா ஆர் நாட் ஹெல்த் கேர் ஸ்டாண்டர்ட் டேட்டா. சொல்ல இதெல்லாம் ஹெல்த் கேர் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான், ஒரு ஜென்ரல் டேட்டா தான். நாங்கள் இதை வந்து ப்ரெடிஷனாக லேர்னிங் மாடல் மூலயமா அக்யூரசி கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து ஆப்பிள் வாட்ச் இருக்குது, அவங்களும் மெஷர் பண்ணுறாங்க நம்மளுடைய ஹெல்த்தை. அதுக்கப்புறம் ஃபிட்பிட்டுன்னு இருக்குது, ஆல்ரெடி அந்த அவங்களும் ஆக்டிவிட்டிலாம் சொல்லித்தர்றாங்க அந்த வாட்சை வச்சு, ஸ்மார்ட் வாட்சை வச்சு. அதுக்கும் உங்களுடைய புதிய கண்டுபிடிப்புக்கும் என்ன வித்தியாசம்? சரி, இப்போ இவங்க எல்லாரும் என்னென்னா உங்களுக்கு டேட்டா கொடுக்குறாங்க, நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தீங்க, உங்களுக்கு இவ்வளோ தூக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர யாருமே க்ளோஸ் லூப் பண்ணலை. யாருமே சொல்யூஷன் கொடுத்து இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் ஹீல் ஆகும், இதுதான் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளமு, உங்கள் செல்லுலார் லெவல்ஸ் ஹீலிங் இதுதான் யாருமே சொல்லலை. எல்லாரும் உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி போய் ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்கள் லெவல் எதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தெரிஞ்ச வந்து மருத்துவம் என்ன, க்ளோஸ் லூப் மருத்துவம் வந்து தான், மெடிசன் தான் க்ளோஸ் லூப் பண்ணுறாங்க. நாங்கள் என்னென்னா மெடிசன் வந்து க்ளோஸ் லூப் பண்ணி உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனாக இல்லை, டெம்பரரி சொல்யூஷன். ஒரு மாஸ்க் போட்டு அனுப்புகிறாங்க, ஒரு பேண்டேட் போட்டு அனுப்புகிறாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் டைமாக மெட்டபாலிசமே கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிறந்தோம் என்ன உடம்புக்கு தேவைங்கிறத வச்சு கரெக்ட் பண்ணுறோம். அதுதான் இதில் வந்து ஒரு புரட்சி. இந்த டிஜிட்டல் ட்வின், ஏஐ டிஜிட்டல் ட்வின்னுங்கிறது எங்களோட ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர், எங்களோட ப்ரொப்ரேட்டரி கண்டுபிடிப்பு மூலயமா எங்களால் இது சாதனை பண்ண முடியுது. ஹீலிங்கே பண்ணிடுறோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். எல்லாரும் அட்வைஸ் கொடுக்குறாங்களே, ஜென்ரிக் அட்வைஸ். நீங்கள் வந்து ஜென்ரிக்னா இதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் க்ளோஸ் லூப் பண்ணல. ஆப்பிள் வாட்சாக இருக்கட்டும், ஒரு ஜென்ரல் அட்வைஸ் தான் பண்ணுறோம். நீங்கள் வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸும் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த டயபெட்டிஸ் வந்தாலே நிறைய மென்டல்
ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் டிசீசஸ்லாம் வந்துடுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப க்ரானிக் மென்டல் இதுக்கு போயிடுறாங்க, மென்டல் பேஷண்ட்ஸா, அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? சரி, நல்ல கேள்வி. இது உண்மை உள்ளபடி என்னென்னா, இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாலே டேட்டா என்ன சொல்லுதுன்னா 83% ஆனவர்கள் வந்து தே ஆர் சஃபரிங் வித் மென்டல் ஹெல்த். ஸோ அவங்களே அறியாமல் தே ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ், தே ஆர் அண்டர் டிப்ரெஷன். ஏன்னா அதுதான் இந்த நோயோட தன்மை. நீங்கள் முதல்ல டயபெட்டிஸ் வந்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் பாடியை டேமேஜ் பண்ணிட்டீங்க. அது காமிக்க ஆரம்பிக்கிறது இப்போ தான். அப்போது நீங்கள் உடம்பு வந்து இன்ஃப்ளமேஷன்லேயே வச்சுருக்கீங்க, எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ என்ன ஆகும்? நேச்சுரலாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பீங்க. மாத்திரை போடணும், ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் ஆகும், தலை சுற்றும், டயர்ட்னஸ் வரும், கிடினஸ் வரும். இதெல்லாம் சிம்டம். சரியா? நீங்கள் இந்த நோய் வந்துட்டாலே சிம்டம் இருக்கும் சார். இந்த நோய் வந்துட்டாலே அதிகமாக தாகாமல் எடுக்கும். டயபெட்டிஸ் வந்து அதிகமாக தாகாமல் எடுக்கும். உங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஃபெட்டிக் ஆகிட்டே இருக்கும், எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும், மூடுக்கு மோசமாக இருக்கும். இதெல்லாம் சிம்டம். லைஃப் லாங்காக நீங்கள் இருந்துகிட்டே அப்போ என்ன ஆகணும்? உங்களுக்கு நேச்சுரலாக யூ வில் கெட் இன்டு டிப்ரெஷன், ரைட்? அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் ஆஸ் வி ஆர் நாட் கண்ட்ரோலிங் எனி ஆஃப் திஸ் கண்டிஷன், வி ஆர் ட்ரைங் டு சால்வ். அப்போ என்ன ஆகுதுன்னா we are proved that we are able to reverse the mental health. உங்கள் இது மூலமாக எங்கள் மூலமாக we are the first company who had proved it. அது எப்படின்னா ஃபார் பெட்டர் தென் ஆன்டி டிப்ரெசிவ் ட்ரக். நீங்கள் வந்து டிப்ரெஷனுக்கு மாத்திரை போட்டு சால்வ் ஆகாது. கண்ட்ரோல் பண்ணுறதை விட எங்களால் மாத்திரையே இல்லாமல் மெட்டபாலிசம் கரெக்ட் பண்ணுறதுனால சால்வ் பண்ண முடியுது. இட் இஸ் அ பிக் சேலஞ்ச். இட்ஸ் அ பிக். இன்றைக்கி வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து இதை மாதிரி கண்டிஷன் வர்றதுனால நிறைய பேர் எல்லாம் இப்போ வந்து சிலர்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமானதுனால இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோடய வேலை பழுவுனால என்னோடய ஸ்ட்ரெஸ்னால தான் டயபெட்டிஸ் ஆகணும். இது வந்து கோழியிலேருந்து முட்டை வந்தால் முட்டையிலேருந்து கோழி வந்து தானே. நீங்கள் உங்களோட மெட்டபாலிசம் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா உங்களால் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியும். நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய கம்பெனி நடத்துகிறோம், இவ்வளோ பெரிய ஒர்க் லோடில் இருக்கோம், எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காதா? ஆனால் எங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ்? எங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க மாட்டோம். எங்கள் வேலையை சொல்லப்படுதா, எங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்குமே தவிர நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக்க மாட்டோம். ஏன்னா மை மெட்டபாலிசம் ஹெல்தியர், ஐ நோ ஹவு டு ஹேண்டில் இட். இதுதான். இது வந்து மித்து, சொசைட்டியில் மித்து. என்னென்னா நீ நிறைய உனக்கு வந்து ப்ரெஷர்னால, ஒர்க் ப்ரெஷர்னால உனக்கு டயபெட்டிக் ஆகிட்ட. யாருமே 3 மாதத்தில் 6 வருஷத்து 6 மாதத்துல டயபெட்டிக் ஆகலை. 5 வருஷமாக அவன் பாடி அடிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் இதாகிடுச்சு. லைஃப் ஸ்டைல் இதனால 5 வருஷம். சார் நான் சொல்கிறேன், உங்களுக்கு 24 மணி நேரம் தான், எனக்கு 24 மணி நேரம் தான், எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. எல்லோரும் வேலை பார்க்குறோம். ஹவு டு வி ஹேண்டில் இட்? ஹெல்தி பாடி இஸ் ஏபிள் டு டூ பெட்டர், இஸ் ஏபிள் டு திங்க் பெட்டர், இஸ் ஏபிள் டு டூ திங்ஸ் பெட்டர். அல்டிமேட்டாக நாங்கள் என்ன பண்ணுறோம்? உங்கள் பயாலஜி பிஹேவியரை மாற்றுறோம் சார், த்ரூ டெக்னாலஜி. ஏஐ மூலமாக, டெக்னாலஜி, டிஜிட்டல் டு ஏஐ, டிஜிட்டல் டு மூலமா ஃபண்டமெண்டல் we are correctly fixing the biology and behavior of human body. இது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இல்லாமல் பிஹேவியர்லாம் மாற்ற முடியாது, பயாலஜிலாம் மாற்ற முடியாது. அதுதான் எங்களோட நொவாலிட்டி. நான் சொல்ல போகிறதா. அப்போ என்ன ஆகும்? எவ்ரி திங் கெட்ஸ் சேஞ்ச். இன்றைக்கி சேடஸ்ட் ட்ரூத் என்னென்னா, இன்றைக்கி இதை வச்சுட்டு நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் வந்து வெள்ளையாக இருக்கிறத சாப்பிடாத, நீ வந்து கருப்பட்டி சேர்த்துக்க, அதுக்கு பதிலாக உங்கள் உடம்பு வேறு, என் உடம்பு வேறு, எனக்கு என்ன தேவையோ அதுதான். எதுவுமே அளவுன்னு ஒன்று இருக்குது, எதுவுமே ஆகாது, எதுவுமே ஆகும்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் நான் சர்க்கரை போட்டு டீ சாப்பிட மாட்டேன் சார், எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது சார், நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் சார். அவர் சாப்பிட்றது மித்ததெல்லாம் மோசமாக இருக்கும். உங்கள் உடம்புக்கு என்ன தேவைன்னே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் அதுக்கு நீங்கள் சுகர் போட்டே சாப்பிட்லாமே. நீங்கள் இதை சொல்லிட்டு அப்போ நீங்கள் எவ்வளோ பேர் வந்து சுகர் போடாமல் சேர்த்து நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கீங்க? அவர் 1 மாத்திரை 2 மாத்திரை ஆகும், 2 மாத்திரை 3 மாத்திரை ஆகும், 3 மாத்திரை 1 மாத்திரை ஆகும். அது எப்படி 1 மாத்திரை ஆனால் 3 மாத்திரையை சேர்ந்து நீங்கள் 1 மாத்திரையை கொண்டு வந்துட்டாங்க. 3 கெமிக்கலை சேர்த்து, மாலிகுலை சேர்த்து 1 மாத்திரை ஆக்கிட்டாங்க. அப்போ 1 மாத்திரைலாம் கிடையாது, 3 மாத்திரை தான் அது. அப்புறம் இன்சுலினுக்கு போயிடும், டேமேஜ் தான் ஆகுது சிஸ்டம். ஸோ இந்த டிசீஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தே சே இட் அஸ் அ lifelong progressive disease with lifelong suffering of symptom, with no one knows when the complication is going to end them. Complication enna? Heart attack, stroke, Alzheimer's, cancer, kidney failure. Ultimately people die out of that. But அதுவே வியாதி கிடையாது, அது காம்ப்ளிகேஷன். மூல காரணம் என்ன? இதுதான். That's what it is.
கரெக்ட். இப்போ வந்து டைப் 1 டயபெட்டிஸ் சில்ட்ரனுக்கு வருது. உங்களுடைய இந்த டெக்னாலஜி மூலமாக அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? டைப் 1 டயபெட்டிஸ் வந்து ஆட்டோமிக் டிஸார்டர். ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து பிறவியிலேருந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க பேன்க்ரியாஸ் வந்து இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனி இன்சுலின். சில எங்கள் பேரண்ட்ஸ் வந்து டைப் 2 டயபெட்டிக்காக இருந்து அவங்க சேர்ந்து ரிவர்ஸ் ஆன உடனே சார் நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளையும் டைப் 1 டயபெட்டிக், ஆனால் நான் பார்த்துக்கிறேன், என்னை சேர்த்து என்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சேர்ந்துருக்காங்க. ஸோ சிலருக்கு வந்து இன்சுலின் லெவல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிலருக்கு நாங்கள் இன்சுலினே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆனால் டூ ஏர்லி ஃபார் மீ டு டாக் அபவுட் இட். நான் இதை வந்து சயின்டிஃபிக்காக வேலிடேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண பிறகு தான் இதை நான் ஓப்பனாக சொல்ல முடியும். பட் டைப் 1 டயபெட்டிஸ் இன்னைக்கு சூழ்நிலையில் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லைஃப் லாங் தே ஹேவ் டு பி டிபெண்டன்ட் ஆன் இன்சுலின். நான் தவறான கருத்து சொல்லக்கூடாது. நான் முழுமையாக அது வந்து ஆராய்ச்சி பண்ணி கம்ப்ளீட்டாக டேட்டாவோட ப்ரெசென்ட் பண்ணால் ஐ குட் கம் அண்ட் டாக். உங்ககிட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கிறது டைப் 2க்கு தான். டைப் 2 அண்ட் ஆல் கிரானிக் டிசீஸ். ஆல் கிரானிக் டிசீஸ். அதை உங்களால் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் டெலிவரி அப்போ டயபெட்டிக் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிடலாம். இப்போ டயபெட்டிஸை வந்து ரெமிஷனில் தான் வைக்க முடியுமே தவிர ரிவர்ஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு கருத்து இருக்க, அது எப்படி? அது என்னென்னா இன்றைக்கி எல்லாம் சூப்பர்ஃபிஷியல் டயட்ரி ப்ரோக்ராம் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரெமிஷன் தான். ஏன்னா நீங்கள் சுகர் வந்து நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்தில் சுகரை கட் பண்ணி கார்போஹைட்ரேட்ஸை கட் பண்ணிங்கன்னா நான் சுகர் குறைஞ்சிடும், வெயிட்டும் குறையும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ அது வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணலை. ஸோ ட்வின் ஆக்சுவலாக தான் நான் முன்னாடியே சொன்னேன். நான் 90 டேஸில் A1C 6.5 கீழே வந்து மாத்திரை ஸ்டாப் பண்ணாலும் நான் வந்து ரெமிஷனோ ரிவர்ஸலோ கியூரோ சொல்ல மாட்டோம். நார்மலைஸ் சுகர் தான் சொல்கிறோம். ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக ஜர்னி கிரியேட் பண்ணி பீட்டா செல்ஸ் ரீஜெனரேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் செல்ஸ் ரெகுலேட் பண்ணி மெட்டபாலிக் மெமரி ஆப்டிமல் ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு தான் வி கிளைம் ரெமிஷன். அண்ட் தென் மேனேஜிங் அண்ட் சஸ்டெய்னிங் த ரெமிஷன் ஓவர் a period of time we move to a state of reversal. Further moving from reversal over a period of time by sustaining the metabolic memory it becomes a cure. ஹீலிங். அதாவது அப்போது அந்த ரிவர்சலுக்கு கிட்டத்தட்ட 1 year ஆயிடுது, அப்படி தானே? ஸோ ரிவர்சலுக்கு 1 year சொல்ல, ரெமிஷனுக்கு 1 year. ரெமிஷன் நீங்கள் சஸ்டெயின் பண்ணினீங்கன்னா another 5 years மெயின்டைன் பண்ணினீங்கன்னா யூ மூவ் டு ரிவர்சல். எங்களுக்கு வந்து இந்த எங்களுக்கு ஏன் வந்து இதில் நாவாலிட்டி என்னென்னா we had proved we are able to sustain over a period of time. அதுக்காக தான் எங்களுக்கு வந்து அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து எங்களுக்கு 2 முறை அவார்டு கொடுத்தாங்க. முதல் முறை வந்து 94% of people we are able to reverse heart health. ரெண்டாவது முறை சஸ்டெய்னிங் ஓவர் 3 years. ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து இந்த மித்ததுக்கும் எங்களுக்கு என்ன, எதுக்கு மித்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ரிவர்சல் இது கிடையாதுன்னு சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் ஃபேட் டயட்ரி ப்ரோக்ராம், வேரியஸ் டயட்ரி ப்ரோக்ராம், சுகரை கட் பண்ணிங்கன்னா உங்கள் HbA1c குறைஞ்சிடும், மாத்திரைக்கு ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க, ரெமிஷன் சொல்லுவாங்க. அதை நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஹீல் பண்ணலை, நீங்கள் கண்ட்ரோல் தான் பண்ணுறீங்க. ஸோ ட்வின் இஸ் நாட் கண்ட்ரோலிங், ட்வின் இஸ் ஹீலிங். ட்வின் இஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் எந்த ப்ரோக்ராமும் போக வேண்டாம், வீட்டிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட விளைவுகள் அதுக்கு உள்ளது இருக்குது. இப்போ அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் பற்றி சொன்னீங்க, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கும் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஸோ அதுதான் நான் சொன்னேன், அல்டிமேட்லி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ். அகைன் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ல மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தீஸ் டயபெட்டிக் அண்ட் இதெல்லாம் they get hypertension. எக்ஸாக்ட் இதுக்கு வந்து we will be able to. ஸோ அதுக்கு வந்து 10 years ASVD ஸ்கோர்லாம் இருக்குது, குவிக்கி இதெல்லாமே இருக்குது, மார்க்கர்ஸ் இதெல்லாமே எங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டயபெட்டிஸ் இருக்கனால வந்து குழந்தை பெற்றுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இது ஒரு தவறான ஒரு மித்து. இது வந்து ஏன்னா அந்த முதல்ல டயபெட்டிஸ் இருக்கிற தாய் தகப்பனை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கணும் கண்டிஷனை. தே ஷுட் ரிவர்ஸ். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து முதல்ல இருந்தே, இப்போ உதாரணத்துக்கு என் பேரன் இருக்கான் சார், நாங்கள் ஒரு முக்கியமாக ஃபேமிலியிலலாம் சேர்ந்து முடிவு பண்ணது என்னென்னா, அவனுக்கு மொபைல் ஃபோன் கொடுக்கக்கூடாது, அவன் ரூமில் இருந்தால் டிவி போடக்கூடாது. இன்றைக்கி இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்ம பிள்ளைக்கு சுகர் வருதுன்னு சொன்னால் நம்ம யார் மேலே மிஸ்டேக்கு? நம்ம மேலே மிஸ்டேக். நம்ம ஜங்க் ஃபுட்டு ஊட்டிக்கிறோம். நம்ம சின்ன பிள்ளைலேருந்தே அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் சொல்லிக் கொடுக்காம தவறான லைஃப் ஸ்டைல் சொல்லி கொடுத்துட்டு நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், நைட் நம்ம தூங்குறது கிடையாது. நம்ம 1 மணிக்கு வந்து தூங்குகிறோம், நம்ம பிள்ளைய அப்போ 1 மணிக்கு தான் வந்து தூங்குவோம். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம காரணத்தை வச்சுட்டு நம்ம குழந்தை பெற்றுக்கலான்னுங்கிறது உங்களுக்கும் தப்பு, சமுதாயத்துக்கும் தப்பு. நம்ம வந்து வாழ்கிறது எதுக்காக? நமக்கு வம்சம் தலைச்சி நிற்கிறதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். நமக்கு வந்து ஒரு வாரிசு அடுத்த தலைமுறை கொண்டு போகிறது தான் நம்ம இது சந்தோஷம்.
அதை விட்டுட்டு இதுக்காக நான் வந்து நம்ம முதல்ல உங்களுக்கு உள்ளதை சரி பண்ணிக்கோங்க. அடுத்தது சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க. இன்றைக்கி வந்து இதோட வாழ்க்கை கிடையாது, 40 வயசோட வாழ்க்கை கிடையாது. போகும்போது தான் அந்த வீட்டில் வந்து ஒரு வெற்றிடம் தெரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம், அர்த்தம் இருக்கணும்ல. இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் என் பேரனை பார்த்தா ஒரு சந்தோஷம். அதுதானே சார் நமக்குலாம் இருக்குல்ல, அதுதான் வாழ்க்கை. அதனால் தவறான மித்து இதெல்லாம். ஸோ எனக்கு சுகர் இருக்குது, என் பிள்ளைக்கு சுகர் இருக்குது, ஜெனட்டிக்கல் இம்பேக்ட் வந்து 13% தான். நான் சொல்ல போடுதா? ஸோ முதல்ல அந்த டயபெட்டிக் இருக்குது, நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், நான் ஸ்ட்ரெஸ் ஆவேன், தற்கொலை பண்ணுறவங்கெல்லாம் வந்து முதல்ல சரி பண்ணிக்கோ. உங்களை அதெல்லாம் தேவை கிடையாது. பழைய முதல்ல பிரச்சனைகள் இருந்தது, இன்னைக்கு வந்துடுச்சு, நாங்கள் வந்துட்டோம். டேக் ஆர் ஹெல்ப், கெட் இட் கரெக்டட், லிவ் அ ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப். வந்து நீங்கள் சொல்ல வர்றது டயபெட்டிஸு மற்ற க்ரானிக் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெமிஷன் மட்டும் இல்லை, ரிவர்சலும் பண்ணிடலாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இதில் முக்கியமானது இன்னொரு விஷயம் பாருங்கள், இன்றைக்கி சமுதாயத்துக்கு சீர்கேடான விஷயம் பாருங்கள். 24 வயசுலேருந்து 35 வயசு இருக்கிற பெண்கள், they are suffering with PCOS, PCOD, irregular periods, menstrual cycles, right? இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இன்ஃபர்டிலிட்டினால என்ன பண்ணுறோம் நம்ம? அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் வேணும்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுறாங்க? ஐவிஎஃப் போகிறாங்க. ஐவிஎஃப்ல என்ன பண்ணுறீங்க? உங்கள் பாடியை டேமேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து உங்கள் பாடியை டேமேஜ் பண்ணி ஒரு குழந்தைய கொடுத்து உங்கள் உடம்பை வந்து ஆரோக்கியமாக இருக்குங்களா? இல்லை. ஸோ வி ரிவர்ஸ் PCOS ஆல்சோ. ஸோ பேசிக் இன்னும் திரும்பி ஒன்று சொல்கிறதுக்கு பதிலாக we are healing the base in a human body, which is the metabolism. ஒரு மனிதருக்கு வந்து 4 பாத்வே இருக்குது சார். மெட்டபாலிக் பாத்வே, எண்டோக்ரைன் பாத்வே, இம்யூன் பாத்வே, நியூரல் பாத்வே. சரியா? when we correct the metabolic pathway at the cellular level, every system is connected through built of cells. Brain is built of cells, right? when you correct the metabolic pathway, everything gets corrected. அதனால் நீங்கள் சொல்கிற எதெல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் வந்து கம்ப்ளீட் டேட்டா வச்சு நாம் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும், ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ண முடியும், ஹைப்பர் டென்ஷன் ரிவர்ஸ் பண்ண முடியும், PCOS ரிவர்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நாங்கள் டேட்டா வச்சு பப்ளிஷும் பண்ணிட்டோம். அதனால் நான் கிளைம் பண்ணுற தைரியமாக நான் இது வந்து ஒவ்வொன்றா வந்து நான் டேட்டா க்ரியேட் பண்ணிவிட்டு சயின்டிஃபிக் முறையில் பண்ணினா மட்டும்தான் நான் பேசணுங்கிறதுக்காக தான் நான் சில விஷயங்கள் சொல்கிறது கிடையாது. டைப் 1 வந்து இல்லைங்கிறீங்க. டூ ஏர்லி ஃபார் மீ. நிறைய பேர் கேட்பாங்க, தைராய்டு ரிவர்ஸ் பண்ணிட முடியுமா? we had seen people getting reversing the thyroid because it's an endocrine gland. It correlates. It's like a bipolar. Metabolic healthக்கும் endocrine bipolar. இதை கரெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? It takes a longer time. அவ்வளோதான். அது 1 yearல கிடையாது. It takes a longer time ultimately, but we are able to reverse it. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் வந்து ஹைப்பர்டென்ஷன் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, டைட்ரேஷன் ஆஃப் மெடிக்கேஷன் வந்து நீங்கள் வந்து எண்டு ஆர்கனை பார்த்து தான் நீங்கள் டைட்ரேட் பண்ணணும். பட் we had proved that we are able to reverse hypertension. We had published in the prestigious JAMA journal, one of the high impact journal. யூஎஸ்லையா? யூஎஸ்ல. அது மாதிரி கொலஸ்ட்ராலும் ரிவர்ஸ் பண்ணலாம். எஸ் ஓகே. LDL HDL. ஸோ அதே மாதிரி திரும்ப பிளைண்டாக கொலஸ்ட்ரால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஃபேட் சேர்க்காத, முட்டை சாப்பிடாத, முட்டையில் மஞ்சக்கருவு சாப்பிடாத. இதெல்லாமே மித்து சார். இட்ஸ் ஏ மித்து. இதில் என்னென்னா, ஒன்லி a small portion of fat is taken from the food that we eat. Rest of the fat is coming from the body. இப்போ உதாரணத்துக்கு ஹை சுகர்ஸ் இருக்குது சார். ஹை சுகர்ஸ் கெட்ஸ் கன்வெர்ட் டு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ பிளைண்டாக இது வேண்டாம் அது வேண்டாம். உலகத்திலே ஒரு தலை சிறந்த உணவு எதுனா ஹோல் எக். ஃபண்டாஸ்டிக். டோன்ட் எலிமினேட் இட். பாடி ஆல்சோ நீட்ஸ் ஃபேட். சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஃபேட்டு வேணும், எதிர்ப்பு சக்திக்கு ஃபேட்டு வேணும். ஆனால் என்னென்னா, இன்றைய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டங்களில் ப்ரிசிஷன் வேணும்னுங்கிறேன் நான். ஸோ எதுக்கு நீங்கள்லாம் டேமேஜ் பண்ணிட்டு வரணும்? ஹாவ் அ சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ட்வின், கோ சே அண்ட் கோ வித் வாட் த ட்வின் சேஸ். நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன் சார், எனக்கு எந்த கண்டிஷனும் இல்லைன்னு உங்களுக்கு சொன்னேன். நான் கடவுள் புண்ணியத்தில் எந்த கண்டிஷனும் இல்லைன்னு சொன்னேன். நான் டிஜிட்டல் ட்வின் உள்ளே போன உடனே லிஸ்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம் were intolerant to me. They were classified as red food.
Interestingly, over a period of time, all those red food values become green now. உங்களுக்கு எந்த கண்டிஷன் இல்லாமல் எப்படி ரெட்டாக இருந்தது எல்லாமே? அதான் நான் சொல்கிறேன், என் மெட்டபாலிசம் தான் கண்டிஷனு. நீங்கள் மெட்டபாலிசம் பார்க்க முடியாதனால தான் உங்களுக்கு இது. நீங்கள் பெரிஃபரல் நம்பர்ஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இருப்பீங்க. பெரிஃபரல்னா அந்த வெளிப்படையான நம்பர்ஸ் என்ன, சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு. உங்கள் மெட்டபாலிசத்தில் அதெல்லாம் ரெட்டாக காட்டுது. மெட்டபாலிசத்தில் சில ப்ராப்ளம்ஸ். எக்ஸாக்ட்லி. அது ஸ்ட்ரெஸ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கு, அதில் செல்லுலார் ரெசிலியன்ஸ் அட்டாக்ல இருந்திருக்கு. அப்போ நான் இதே இது நான் விட்டுருந்தேன்னா என்ன இருக்கும்? நான் டயபெட்டிக்காக இருந்திருப்பேன், எனக்கும் பிபி வந்திருக்கும், எனக்கும் மித்த இது வந்திருக்கும். இதில் இன்னொரு சேடஸ்ட் ட்ரூத் என்னென்னா, இதெல்லாம் கிளஸ்டர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது தனிமையில் வராது. எல்லாம் ஒன்று. நீங்கள் டயபெட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும். ஏன்னா ஹை சுகர்ஸ் கெட்ஸ் கன்வெர்ட் டு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். யூ வில் பி புட் ஆன் ஸ்டாட்டின்ஸ். ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு எல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கும், ஒபீஸ் இருக்கும். இதெல்லாம் கிளஸ்டர். நீங்கள் வந்து ஒன்று வந்து மித்ததான் இலவசத்தில் வந்துடும். நல்ல சொல்கிற பொழுதுல உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஒரு மாத்திரைலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆகாரமே உங்களுக்கு மாத்திரையாக போயிடும். மாத்திரையாக போட்டு நல்லா இருக்கீங்களா? நல்லாலாம் கிடையாது. நான் சொல்கிற பொழுதா அது செலவும் அதிகம், அது உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் கெடுது, உங்களோட பொருளாதாரத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆனால் அதை உணர மாட்டேங்கிறோம். இன்றைக்கி உள்ள ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸில் வந்து டயபெட்டிஸு, அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அதை பார்க்கும்போது உங்களுடைய இந்த கண்டுபிடிப்பு ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பாக தான் தெரியுது. இப்போது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக உங்கள் ப்ராடக்டை பயன்படுத்தி க்ரானிக் டிசீசஸை ரிவர்ஸ் பண்ணிடலான்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறீங்க. இதுக்கு ஹார்ட் டேட்டா இருக்கா, சயின்டிஃபிக் டேட்டா? ஸோ ஃபஸ்ட்டு கோல்டன் ஸ்டாண்டர்ட் வந்து மெடிக்கல் கம்யூனிட்டியோட எஃப்டிஓக்கோ யாருக்கோ வந்து ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் தான். நாங்கள் இந்தியாவிலையும் ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் கண்டக்ட் பண்ணிட்டோம், யூஎஸ்லையும் கண்டக்ட் பண்ணோம். யூஎஸில் யாரோட பண்ணோம்னா கிளீவ்லண்ட் கிளினிக்கோட பண்ணோம். கிளீவ்லண்ட் கிளினிக்கோட பண்ணி அந்த டேட்டா, கோல்டன் டேட்டா வந்து வி பப்ளிஷ் இன் NEJM. NEJM வந்து என்னென்னா, தட் இஸ் த ஹையஸ்ட் இன் மெடிக்கல் ஜேர்னல். NEJM ரைட், அதான் ஹையஸ்ட் இன் மெடிக்கல் ஜேர்னல். அதில் பப்ளிஷ் பண்ண கோல்டன் ஸ்டாண்டர்ட் மாதிரி இட் பிகேம். அதை மாதிரி இங்கே உள்ளது எல்லாமே ஹை ப்ரொஃபைல் ஜேர்னல். எல்லா கான்ஃபரன்ஸும் we had presented the data. ஸோ ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் கண்டக்ட் பண்ணி we had proved it. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் கமர்ஷியல் டேட்டாவும் ரியல் வேர்ல்டு டேட்டாவும் we publish in high profile journals like Nature. ஏன்னா உங்களை மாதிரி கேள்வி கேட்பாங்கல்ல, கண்டிப்பாக யாரும் கேள்வி கேட்பாங்க, சார் நீங்கள் ரேண்டமைஸ் கண்ட்ரோல் இதில் பண்ணிட்டீங்க, ரியல் வேர்ல்டு டேட்டா என்ன இருக்குது? ரியல் வேர்ல்டு டேட்டாவும் அதே மாதிரி இருக்குங்கிறத நேச்சரில் போய் பப்ளிஷ் பண்ணிட்டோம். லேண்ட்செட்டில் எதுவும் ஆயிருக்கா? லேண்ட்செட்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். லேண்ட்செட்டில் வந்து RCT டேட்டா, நேச்சரில் பப்ளிஷ் பண்ணது வந்து ரியல் வேர்ல்டு டேட்டா. ஸோ இப்போ வந்து என்னென்னா பப்ளிகேஷன்ஸை குறைச்சிக்கிட்டோம். ஏன்னா we are substantially proved. லாஸ்ட் 7-8 இயர்ஸ், இந்த 7 இயர்ஸில் வந்து நிறைய கிட்டத்தட்ட 80+ பப்ளிகேஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பப்ளிகேஷனை குறைச்சிக்கிட்டோம், அவ்வளோதானே தவிர. பட் ஆர் ட்ரெண்ட் கண்டினியூஸ் டு பி ரியலி பிக். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சொன்னீங்க 1,00,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்ட்டு. அதான் ரியல் வேர்ல்டில் நான் சொன்னேன், அவ்வளோ பேரும் பயனடைஞ்சு கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே they had got benefited from. அவங்களுடைய டேட்டா எல்லாம் உங்ககிட்ட இருக்கு ஃபுல்லாக, கம்ப்ளீட்டாக அவங்க பயனடைஞ்சது எல்லாம். அதாவது டயபெட்டிஸாக இருப்பாங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், அவங்க எல்லாம் உங்களுடைய AI ட்ரிவன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க, பெனிஃபிட் அடைஞ்சவங்க ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகிட்டுங்கிற. இதில் முக்கியமாக நீங்கள் டேட்டாவை பற்றி பேசும்போது என்னென்னா, நிறைய பேருக்கு என்ன ஒரு மனசில் ஒரு பயம் இருக்குன்னா, என் டேட்டா செக்யூர்டாக இருக்கா? எல்லாரும் கேட்குற கேள்வி வந்து, நீங்கள் இன்றைக்கி AI அதுன்னு வந்துட்டு நீங்கள் என் டேட்டா செக்யூர்டாக இருக்கா அப்படின்னா, we are 100% HIPAA கம்ப்ளைண்ட். வாய் வார்த்தைகளுக்காக கிடையாது. டேட்டா செக்யூரிட்டி இஸ் அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. டேட்டா செக்யூரிட்டி இல்லைன்னா எங்களால் நிற்க முடியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஸ் பர் what data security protocol has to be followed, system driven, it is monitored for data breach and other stuff. So it is an additional answer to the question. அதனால ஒரு தனிப்பட்டவருடைய ஹெல்த் விஷயங்கள் வெளியே போகாது. It is completely எப்படி ஆப்பிள் வாட்ச், ஆப்பிள் ஃபோன் ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும், அதே மாதிரி completely is protected. இப்போ வந்து மொத்தம் நீங்கள் சொல்கிறீங்க அந்த 1,00,000 பேர் ரியலாக பயனடைஞ்சிருக்காங்க, ரிவர்ஸும் ஆயிருக்கு. அதை உங்களால் அந்த டேட்டாவை வந்து பப்ளிக்காக சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. ஸோ அதாவது இப்போ இண்டிவிஜுவல் இல்லை, அந்த இதை சொல்ல முடியும். நாங்கள் அதுதான் இப்போ நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ரிவர்சல் ரேட் வந்து கிட்டத்தட்ட RCTயில் வந்து 75%.
கமர்ஷியல் 69%. ரியல் வேர்ல்டு ரேண்டமைஸ் கண்ட்ரோலில் 74%. ரியல் வேர்ல்டில் வந்து 68.some%. அதாவது அந்த பயனடைஞ்சவங்க ரிவர்சல் ரேட். ஓகே. இப்போ வந்து ஏஐ பயன்படுத்தி இன்னும் சில பேர் வந்து இந்த மாதிரியான சில கண்டுபிடிப்புகளை சொல்கிறாங்க. அதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நான் திரும்பி சொல்கிறேன், we are a monopoly. We are the only company who have a technology to measure the metabolism through our proprietary AI digital twin. Right? And we are healing. நாங்கள் மித்தவங்கள மாதிரி டயட்ரி ப்ரோக்ராம் தரல. There are companies. நிறைய பேர் என்னென்னா ஆப் வச்சுட்டு ஒரு டயட்ரி ப்ரோக்ராம் கொடுத்துட்டு, அதுவும் வேணா இன்றைக்கி ஏஐங்கிறது டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணாலும் ஏஐன்னு சொல்லிடுறாங்கல்ல. ரியல் ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் பாடியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹீல் பண்ணுறது வந்து நாங்கள் மட்டும்தான் இருப்போம். அதனால தான் we are rated as the fastest growing company in the world. பேட்டன்ட் எதுக்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க? கோர் டெக்னாலஜி ஏஐ டிஜிட்டல் ட்வினுக்கு பேட்டன்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட ப்ரிடிக்டிவ் மாடலுக்கு பேட்டன்ட் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் ஐடியாஸோ இம்ப்ளிமெண்ட் எல்லாத்துக்கும் பேட்டன்ட் பண்ணிட்டோம். அமெரிக்காவில் இங்கே எல்லாத்துலேயும் மொத்தம் உங்களுடைய இந்த ஏஐ ட்ரிவன் டெக்னாலஜியை வச்சு வந்து உலகத்திலேயே மூணில் ஒரு பெரிய கம்பெனியாக வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிடுவோனுங்கிறது எங்களோட எண்ணங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து என்னென்னா ஹெல்த் கேர் இஸ் நீட் ஃபார் பீப்புள். ரைட்? அதனால தான் நாங்கள் அந்த பொருளாதாரத்தை வச்சு நான் பேச விருப்பப்படலை. ஏன்னா எங்கள் ஃபோக்கஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு போயிடுவீங்கங்கிறது ஒரு ஈஸியான இது. இன்றைக்கி ஒருத்தரால் ஆப்பிள் இல்லாமல் இருந்துடலாம், கூகுள் இல்லாமல் இருந்துடலாம், மைக்ரோசாஃப்ட் இல்லாமல் இருந்துடலாம், எந்த ப்ராடக்ட் வேணாமல் இல்லாமல் இருந்துடலாம். ஆனால் ட்வின் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறது எங்களோட ஸ்ட்ராங்கான கருத்து. ஏன்னா நாங்கள் ட்வின் என்ன பண்ணுறோம், we are trying to make you happy and healthy with a healthier metabolism. யாருக்கு வேண்டாம்? எல்லாருக்கும் வேணும். எதுக்கு ஒருத்தர் டேமேஜ் ஆகிட்டு எங்கள்கிட்ட வரணும்? எதுக்கு சார் டேமேஜ் ஆகணும்? அதுக்கு முன்னாடியே எங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டா என்ன ஆகும்? என்னோட மெட்டபாலிசத்தை பார்த்துட்டு நீ இது சாப்பிடு, நீ இது பார்த்து அப்படி போயிட்டே இருக்கும். யூ குட் லிவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் விதவுட் எனி திங். அண்ட் இட் இஸ் நாட் பிக் காஸ்ட், இட்ஸ் சீப்பர். இன்னும் எவ்வளோ வருஷத்தில் அந்த டாப் 3 கம்பெனிஸ் ஆஃப் தி வேர்ல்டு அந்த நிலைமையை வரணும்னு நினைக்கிறீங்க? worst case in 7 years. 7 years ரொம்ப கம்மியாக சொல்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடியே அந்த இதை அச்சீவ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதை நான் சொன்னேன், பொருளாதாரத்தை பெருசாக படுத்தி நான் பேச விருப்பப்படேன்னு அதை நான் சொன்னேன். அது டாப் 3 கம்பெனினா இன்றைக்கி வந்து ஆப்பிள் இருக்குது, கூகுள் இருக்குது, NVIDIA இருக்குது, டெஸ்லா இருக்குது. அந்த லெவலில் அச்சீவ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல்ல டாப் 10 ஃபோக்கஸ் பண்ணுவோம், அப்புறம் போவோம், அப்படி போகலாம். உங்களுடைய எண்ணம், லட்சிய பயணம், எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.